வணக்கம். இந்த 12th இயற்பியலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அலகு 2ல் மின்னோட்டவியல். அலகு 2ல் மின்னோட்டவியல். மின்னோட்டத்தை பற்றி படிக்கப்படும். ஃபஸ்ட்டு பாடத்தில் எல்லாமே மின்னூட்டம், மின் துகளை பற்றி பார்த்தோம். அடுத்து மின் தேக்கி திறன், மின் தேக்கியை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்தம், இவற்றை பற்றி பார்த்தோம். இந்த பாடங்களில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மின்னோட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். மின்னோட்டம்னா என்ன, மின்னழுத்த வேறுபாடு, ஓம் விதி, இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சரி, சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். இப்ப அலகு ஒன்னில் நாம் மின் துகள்கள் ஓய்வில் உள்ள போது அவற்றின் பண்புகளை பற்றி அறிந்தோம். ஆனால் நடைமுறையில் பொருட்களில் உள்ள மின் துகள்கள், பொருட்களில் இருக்கக்கூடிய மின் துகள்கள் ஓய்வில்லாமல் எப்போது என்ன செஞ்சுட்டே இருக்கும், இயங்கிக் கொண்டே இருக்கும். எடுத்துக்காட்டாக தாமிர கம்பியில் உள்ள எலக்ட்ரான்கள் ஓய்வில்லாமல் தொடர்ந்து வெவ்வேறு திசைகளில் சீரற்ற முறையில் இயங்கிக் கொண்டே இருக்கும். எனவே இயக்கத்தில் உள்ள மின் துகள்களின் பண்புகளை பகுத்தாராய்வது இன்றியமையாதது ஆகும். ஓகேவா? ரைட். இப்ப என்ன அப்படின்னா தாமிர கம்பி, இது ஒரு கடத்தி. இதில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன அப்படின்னா ஓய்வில்லாமல் தொடர்ந்து வெவ்வேறு திசைகளில் சீரற்ற முறையில் ஒரு மின்துகள் வேகமாக போகலாம், இன்னொரு மின்துகள் குறைவான திசை வேகத்தில் போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மின்துகளும் வெவ்வேறு திசைகளில் இயங்கிக் கொண்டிருக்கு. ஓகேவா? இந்த மின்துகளின் இயக்கமே என்ன சொல்றோம், மின்னோட்டம் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? அதாவது மின்னூட்டம் பாயும் வீதம், மின்னூட்டம், மின்துகள்கள் பாயும் வீதம், அதை என்ன சொல்றாங்க, மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப மின்னோட்டவியல் என்பது மின்துகளின் இயக்கத்தை பற்றிய ஒரு பிரிவு. மின்னோட்டம்னா என்ன அப்படின்னா இந்த மின்துகளின் இயக்கத்தை பற்றி படிக்கக்கூடிய இயற்பியலினுடைய ஒரு பிரிவு தான் மின்னோட்டவியல். ஓகேவா? இப்பிரிவானது அலெக்சாண்ட்ரோ வோல்டாவின் கண்டுபிடிப்பான மின்கலன்களில் தொடங்கியது. பேட்டரி தான் மின்கலன். இந்த மின்கலன்களை நிலையான மின்னோட்டத்தை என்ன செய்து முதலில் வழங்கின. ஓகேவா? இப்ப நவீன உலகம் மின்னோட்டத்தின் பயன்பாட்டை பெருமளவு சார்ந்துள்ளது. இப்போ மின்னோட்டம் இல்லை அப்படின்னா உலகமே இயங்காது. அந்த அளவுக்கு மின்னோட்டத்தின் பயன்பாடுகள் நமக்கு இருக்கு. இப்போ மின்னோட்டமான இயந்திரங்களை இயக்குதல், தகவல் தொடர்பு அமைப்புகள், மின் அணுவியல், கருவிகள், வீட்டு உபயோக சாதனங்கள் போன்றவற்றில் என்ன செய்யுது, நமக்கு இது எல்லாமே பயன்படுது. சரி, இந்த அளவில் நாம் மின்னோட்டம், மின்தடை மற்றும் பொருட்களின் இவை சார்ந்த நிகழ்வுகள் பற்றி பயில உள்ளோம். ஓகேவா? மின்னோட்டம். இப்ப மின்னோட்டம்னா என்ன? மின்னோட்டம்னா என்ன? பருப்பொருட்கள் என்பது பருப்பொருட்கள். ஓகேவா? பருப்பொருட்கள் அனைத்து பருப்பொருட்களால் ஆனதான் அணுக்கள். அணுக்களால் ஆனதான் அனைத்து பருப்பொருட்களுமே. ஓகேவா? அப்ப எந்த ஒரு பருப்பொருள் எடுத்தோம் அப்படின்னாலும் அது அணுக்களால் ஆனது. பருப்பொருட்கள் என்பது அணுக்களால் ஆனது. அப்போ ஒவ்வொரு அணுவிலும் என்னென்ன இருக்கும், நம்ம உள்ள பார்த்தோம் அப்படின்னா உட்கரு, அணுவினுடைய மையத்துல உட்கரு இருக்கும். உட்கருல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான் இருக்கும். ஓகேவா? நியூட்ரான் இருக்கும். புரோட்டான் என்ன மின் சுமை கொண்டது அப்படின்னா நேர் மின் சுமை கொண்ட ஒரு துகள். ஓகேவா? அதே மாதிரி நியூட்ரான் ஒரு மின் சுமையற்ற துகள். ஓகேவா? மின் சுமை கிடையாது. ஓகேவா? ரைட். அப்ப அந்த உட்கருவி சுற்றிலும் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் என்ன செய்யும், இயங்கிக் கொண்டிருக்கும். எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா வட்டப்பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கும். இது எதிர் மின் துகள், எதிர் மின்னோட்ட மதிப்பினை கொண்டது. அதான் சொல்லிப்பாங்க. அணுவினுடைய நேர் மின்னோட்டம் பெற்ற உட்கருவும் அதனை சுற்றி எதிர் மின்னோட்டம் கொண்ட எலக்ட்ரான்களும் உள்ளன. இதுல அணுக்கள்ல. ஓகேவா? மேலும் உலோகங்களில் உள்ள அணுக்களில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட கட்டுரா எலக்ட்ரான்கள், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உலோகங்கள் எதனால் ஆனது அப்படின்னா அணுக்களால் ஆனது. அந்த அணுக்கள் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான், கட்டுரா எலக்ட்ரான்கள் என்ன செய்யும் அப்படின்னா, கட்டுரா எலக்ட்ரான்களை எதை சொல்றோம் அப்படின்னா அந்த உட்கரு இருக்கு இல்லையா மையத்துல, அப்ப அந்த உட்கரோட எலக்ட்ரான்கள் தளர்வான, அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அந்த இதெல்லாம்
சுற்றுவட்ட பாதையெல்லாம் இருக்கும். அப்போ அந்த கடைசி சுற்றுவட்ட பாதையில் வந்து ஒரு எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அணுக்கருவுடன் வந்து நமக்கு இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு தளர்வான பிணைப்பில் இருக்கு. ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து தொலைவு வந்து அதிகரிக்கும் போது அவற்றுக்கு இடையான விசையின் கவர்ச்சி விசையும் குறையும். இப்போ தளர்வான பிணைப்பில் இருப்பதனால வந்து இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா திசைகளையும் என்ன செய்யும், இயங்கும். ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரான்கள் தான் கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கூட சொல்லியிருப்பாங்க உட்கருவுடன் தளர்வாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான்கள், இதுதான் கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டுரை எலக்ட்ரான்களை அணுவில் இருந்து எளிதில் என்ன செஞ்சலாம், பிரித்தெடுக்கலாம். எப்படி அப்படின்னா ரொம்ப தொலைவில் இருக்கு, அப்ப அணுக்கருவிற்கும் வந்து அந்த எலக்ட்ரான் இடைப்பட்ட கவர்ச்சி விசை மிக குறைவா இருக்கும். அதனால இதோட தனியாக என்ன செஞ்சலாம், பிரிச்சு எடுத்துடலாம் அல்லது நீக்கி விடலாம். ஓகேவா, ரைட். இப்ப கட்டுரை எலக்ட்ரான்களை அதிகம் கொண்டுள்ள பொருட்களை தான் நம்ம என்ன சொல்றோம், கடத்திகள். அப்ப கடத்திகள் வந்து பார்த்தோம் உண்மையில குறிச்சுக்கலாம். ஆனா கட்டுரை எலக்ட்ரான்களை அதிகம் கொண்டுள்ள பொருட்களை நம்ம என்ன சொல்றோம், கடத்திகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப சாதாரண வெப்பநிலைகளில் உள்ள கட்டுரை எலக்ட்ரான்கள் கடத்தி முழுவதும் எல்லா திசைகளிலும் சீரற்ற முறையில் இயங்கும். இப்ப வந்து ரூம் டெம்பரேச்சர், இது சாதாரண வெப்பநிலை. இப்ப சாதாரண வெப்பநிலை வந்து கட்டுரை எலக்ட்ரான்கள் கடத்தியில் என்ன செய்யும் அப்படின்னா எல்லா திசைகளிலும் சீரற்ற முறையில் வந்து நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இயங்கிக் கொண்டே இருக்கும். ஓகேவா, ரைட். அடுத்து இந்த சீரற்ற இயக்கத்தின் காரணமாக கடத்தியின் ஒரு முனையில் இருந்து ஓகேவா மற்றொரு முனைக்கு எவ்விதமான நிகர மின்துகளும் பரிமாற்றமும் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா கட்டுரை எலக்ட்ரான்கள் எல்லா திசைகளிலும் இயங்குது. அப்படி எல்லா திசைகளிலும் இயங்கும் போது நமக்கு எந்த விதமான மின்னோட்டமும் வந்து உருவாகாது. அப்ப வந்து மின்னோட்டம் உருவாகணும் அப்படின்னா அந்த கட்டுரை எலக்ட்ரான்கள் ஒரு கடத்தி வந்து இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு வந்து இந்த மாதிரி வந்து சீரான முறையில் இயங்க வேண்டும். அப்படி வந்து சீரான முறையில் இயங்கும் போது மட்டும்தான் நமக்கு மின்னோட்டம் வந்து உருவாகும். ஓகேவா, இதைத்தான் சொல்லியிருக்கேன். கடத்தின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எவ்விதமான நிகர மின்துகளும் பரிமாற்றம் இல்லை, இருக்காது. எனவே மின்னோட்டமும் நமக்கு இருக்காது. அப்ப கடத்தில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கடத்தின் முனைகளுக்கிடையே மின்கலத்தின் உதவியுடன் மின்னழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்தினார். ஓகேவா, இப்ப இந்த கடத்திகளை வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு மின்கலம், ஒரு பேட்டரி ஒன்று இணைச்சிட்டோம். ஓகேவா, ஒரு பேட்டரி வந்து இணைச்சிட்டோம் அப்படின்னா அப்ப ரெண்டு அந்த முனைகளுக்கு இடையே வந்து மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். இந்த மின்னழுத்த வேறுபாடு எதை உருவாக்கும் அப்படின்னா மின்னோட்டத்தை உருவாக்கும். அதான் சொல்லியிருக்கேன், மின்னழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்தினால் கட்டுராய் எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் நேர்மின் வாயை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறது. ஓகேவா, அப்ப இங்க இருக்கக்கூடிய இல்லையா இதுதான் நேர்மின் முனை. அப்ப இங்க இருக்கக்கூடிய கட்டுராய் எலக்ட்ரான்கள் வந்து ஒரே திசையில் இருக்கும். ஓகே, எலக்ட்ரான்கள் ஒரே திசையில் செல்லும். அப்படி செல்லும் போது நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா மின்னோட்டம் உருவாகும். இதன் மூலம் நிகர மின்னோட்டம் என்ன செய்யுது, உருவாகுது. அப்ப மின்னோட்டம் எப்படி உருவாக்குதுன்னு தெரியல இல்லையா. இப்போ வந்து என்ன அப்படின்னா அணுக்கள் வந்து நமக்கு வந்து பருப்பொருட்கள் எல்லாமே அணுக்களால் ஆனது. அந்த அணுக்களில் வந்து மையத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உட்கரு இருக்கும். உட்கரு என்பது நேர்மின் சுமை கொண்ட கோளம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அணு என்பது வந்து மின் சுமையற்ற கோளம். ஏன்னா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருப்பதனால அணு என்பது ஒரு மின் நடுநிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ வந்து அந்த உட்கருவில் வந்து ரொம்ப நீண்டதாக அதிக தொலைவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து சுற்றுவட்ட பாதை வந்து எலக்ட்ரான்கள் இருக்கும். இதற்கு வந்து என்ன அப்படின்னா அந்த அணுக்கருவுடன் வந்து அந்த எலக்ட்ரான்கள் ஒரு தளர்வான பிணைப்பில் இருக்கும். ஓகேவா, அதனால அந்த எலக்ட்ரான்கள் எளிதாக நீக்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு கடத்தில வந்து ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு வந்து அந்த கட்டுரை எலக்ட்ரான்கள் வந்து போகுமா அப்படின்னா போகாது. ஏன்னா அது எல்லா திசைகளிலும் சீரற்ற முறையில் இயங்கும். அப்படி சீரான முறையில் இயங்கணும் அப்படின்னா ஒரு பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணணும். அந்த பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு முனைகளுக்கு இடையில மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். இந்த மின்னழுத்த வேறுபாடு என்ன செய்யும் அப்படின்னா வந்து அந்த எதிர் முனையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை வந்து இப்போ ஒரே திசையில் வந்து என்ன செய்யும், அந்த நேர்மின் முனையை நோக்கி செல்லும். அப்போதான் நமக்கு மின்னோட்டம் என்ன செய்யுது, உருவாகுது. இதுதான் வந்து மின்னோட்டம் உருவாக்கக்கூடிய மெத்தட். இதனை வந்து பின்வரும் இடையில் வந்து புரிந்து கொள்ளலாம். ஓகேவா, சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப 11ஆம் வகுப்பு இயற்பியல் வந்து புத்தகத்துல வந்து 2ஆம் அலகு 6ஆம்ல வந்து நம்ம உயர் ஈர்ப்பு அழுத்தத்திலிருந்து தாழ் ஈர்ப்பு அழுத்தத்திற்கு நிறைகள் செல்வம். ஓகே, இந்த செல்வதை பத்தி படிச்சு
இது போலத்தான் நேர்மின் துகள்கள் வந்து என்ன செய்யும்னா அதிக மின்னழுத்தத்தில் இருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கும், அப்ப எதிர்மின் துகள்கள் வந்து என்ன செய்யணும், குறைந்த மின்னழுத்தத்திலிருந்து அதிக மின்னழுத்தத்திற்கும் செல்கின்றன. ஓகேவா? எப்படி வந்து நமக்கு வந்து அந்த இது வந்து நிறைகள் வந்து உயர் ஈர்ப்பழுத்தத்திலிருந்து தாழ்வு ஈர்ப்பழுத்தத்திற்கு செல்கிறதோ அதே போலதான் இங்க நேர்மின் துகள்கள் எங்கிருந்து எங்க போகுது அப்படின்னா அதிக மின் அழுத்தத்திலிருந்து குறைந்த மின் அழுத்தத்திற்கு போகும். ஒருவேளைக்கு எதிர்மின் துகள்கள் இருந்தது அப்படின்னா குறைந்த மின் அழுத்தத்திலிருந்து எங்க போகும், அதிக மின் அழுத்தத்திற்கு போகும். எனவே ஓகேவா, எனவே மின்கல தொகுப்பு அல்லது மின்கலன் என்பது, ஓகேவா, மின்கலன் என்பது கடத்தின் முனைகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாட்டை என்ன செய்யும், உருவாக்கும். ஓகேவா, ஒரு கடத்தில் மின்னோட்டம் என்பது ஓகேவா. 2 மார்க் கொஸ்டின் இதுதான். ஓகேவா, இதுதான் 2 மார்க் கொஸ்டின். ஒரு கடத்தின் மின்னோட்டம் என்பது கொடுக்கப்பட்ட குறுக்கு வெட்டு பரப்பு வழியே பாயும் மின் துகள்களில் பாயும் வீதம். குறுக்கு வெட்டு பரப்பு A வழியாக மின் துகள்கள் பாயும் வீதம் மின்னோட்டம் எனப்படும். பழைய சிலபஸ்ல மின்னோட்டம் ஓகேவா Q by T அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. ஓரளவு காலத்தில் ஒரு கடத்தில் ஓரளவு காலத்தில் பாயும் மின் துகள்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின்னோட்டம். கடத்தில் வந்து மின்னோட்டம் பாயும் வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் துகள்கள் பாயும் வீதம். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் துகள்கள் பாயும் வீதம். ஒரு கடத்தியில் மின் துகள்கள் பாயும் வீதம் அக்கடத்தியின் மின்னோட்டம் எனப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இங்க குறுக்கு வெட்டு பரப்புனா புதுசா இந்த நியூஸ் சிலபஸ்ல குறுக்கு வெட்டு பரப்பு A வழியாக அந்த மின் துகள்கள் பாயும் வீதம் மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். மின்னோட்டம் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா I = Q/T. ஓகேவா. இந்த சமன்பாடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மின்னோட்டத்திற்கு ஒரு அலகு கிடைக்கும். ஓகேவா, அலகு. அப்ப மேல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மின் துகள் இருக்கு, மின்னோட்டத்தின் அலகு கூலும். கீழே என்ன இருக்கு, காலத்தின் அலகு செகண்ட். ஓகேவா. அப்ப கூலும் செகண்ட் பவர் -1 அப்படின்னு சொல்றோம். சரி. ஆனா நடைமுறை அலகு என்ன அப்படின்னா மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஓகே, நடைமுறை அலகு ஆம்பியர். ஆம்பியர் என்னுடைய குறியீடு என்ன சொல்லுவோம் அப்படின்னா A அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மின்னோட்டம் என்பது ஒரு ஸ்கேலர் அளவு, வெக்டர் அளவு கிடையாது, ஸ்கேலர் அளவு. ஓகேவா. மின்னோட்டம் அப்படின்னா மின்னோட்டத்தை சார்ந்த இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. நம்ம மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர் மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா கூலும் செகண்ட் பவர் -1 இந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கும். ஓகேவா. சரி. அதான் 2 மார்க். ஓகேவா. ரைட். T என்ற நேரத்தில் ஒரு கடத்தில் ஏதேனும் ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு வெளியே பாயும் மின் துகளின் நிகர மின்னோட்டம். நமக்கு ஃபார்முலா போதும். ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி ஒன் மேட சம்லாம் கேட்பாங்க, அதனால ஃபார்முலா போதும். I = Q/T. ஓகேவா. எனினும் ஒரு கடத்தில் மின் துகள்களில் ஓட்டம் எப்போதும் மாறிலியாக இருப்பதில்லை. மின் துகளின் ஓட்டம் எப்போதும் கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படின்னா இருக்காது. எனவே வந்து பொதுவாக மின்னோட்டத்தை வந்து இந்த மாதிரி வரையறை செய்யலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. I சராசரி மின்னோட்ட சராசரி ∆Q/∆T. ∆Q என்பது ∆T காலத்துல வந்து பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மின் துகள்களின் மின்னோட்ட அளவு. ஓகேவா. ∆T காலத்தில் பாயும் ஒரு கடத்தில் பாயக்கூடிய மின்னோட்ட அளவு தான் ∆Q. ஓகேவா. சரி. அடுத்து எனவே மின்னோட்டம் என்பது சராசரி மின்னோட்டத்தின் எல்லை. மின்னோட்டம் என்பது சராசரி மின்னோட்டத்தின் எல்லை மதிப்பு என்ன செய்யலாம், ∆T = 0 அப்படின்னு வரையறை பண்ணோம் அப்படின்னா அப்ப I = எல்லை ∆T = 0 ∆Q/∆T என்ன செய்யலாம் அப்படின்னா dQ/dt சொல்லலாம். ஓகேவா. இப்ப மின்னோட்டத்தின் SI அலகு வந்து ஆம்பியர். SI அலகு ஆம்பியர்.
எஸ் அலகுனா ஆம்பியர். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ கூலும் பெர் செகண்ட் அப்படின்னு வரும். ஓகேவா, ரைட். இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, ஒரு கூலும் மின்னோட்டம் கொண்ட மின் துகள்கள் ஒரு வினாடி நேரத்தில் செங்குத்தான குறுக்கு வெட்டு பரப்பை கடந்து சென்றால் ஏற்படுவது அந்த மின்னோட்டம் என்ன சொல்றாங்க, ஒரு ஆம்பியர். ஸோ 2 மார்க்ல கேட்பாங்க. ஒரு ஆம்பியர் வரையறு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஆம்பியர் வரையறு. இப்போ ஒரு ஆம்பியர் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா I ஈக்குவல் டு Q பை T. I ஈக்குவல் Q பை T. அப்போ வந்து T ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா ஒரு செகண்ட், ஒரு வினாடி காலம். ஸோ பாய்ந்த மின்னோட்ட வீதம் வந்து ஒரு கூலும். அப்போ என்ன அப்படின்னா Q-னுடைய விலை 1, T-னுடைய விலை 1. 1 1ஆல் வகுத்தா 1. அப்போ வந்து I ஈக்குவல் டு 1 கிடைச்சி. ஸோ அழகு வந்து என்ன அப்படின்னா ஆம்பியர். அப்போ ஒரு ஆம்பியர் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு வினாடி காலத்தில். ஸோ ஒரு வினாடி காலத்தில் ஓகேவா, ஒரு ஏ என்ற குறுக்கு வெட்டு பரப்பின் வழியே ஒரு குழு மின் துகள்கள் பாய்ந்தால் ஸோ அந்த மின்னோட்ட மதிப்பு தான் ஒரு ஆம்பியர். இது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஃபார்முலா வச்சே சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ மின்னோட்டம் என்பது ஸ்கேலர் அளவு. ஸோ இது ஒரு கொஸ்டின் குறிச்சுக்கோங்க. ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மின்னோட்டம் எப்படி சொன்னாங்க, என்ன அலகு அப்படின்னா ஸ்கேலர் அலகு. சரி, அடுத்தது அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா மரபு மின்னோட்டம். மரபு மின்னோட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ மின்னோட்டத்தினுடைய திசையை வந்து குறிப்பதை தான் மரபு மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. மின்னோட்டனுடைய திசையை குறிப்பது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மின்கலன் ஒன்று இணைச்சிருக்கிறாங்க. ஸோ மேலே வந்து ப்ளஸ், ஓகேவா, நேர்மின் முனை, கீழே எதிர்மின் முனை. அப்போ நேர்மின் முனையிலிருந்து வந்து என்ன செய்யும் அப்படின்னா நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனைக்கு தான் மின் துகளுக்கு பாயும். ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனைக்கு எது பாயும் அப்படின்னா நேர்மின் துகள்கள் பாயும். அப்போ நேர்மின் துகள்கள் பாயக்கூடிய அந்த திசை வந்து மின்னோட்டத்தின் திசையாக கருதப்படும். அப்படி இல்லை அப்படின்னா எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு என்ன செய்யும், எலக்ட்ரான்கள் பாயும். அப்போ அந்த எலக்ட்ரான்கள் பாயும் திசைக்கு எதிர் திசை. கரெக்டா, அப்போ எலக்ட்ரான் இப்படி பாயுது அப்படின்னா அதற்கு எதிர் திசை வந்து அந்த மின்னோட்டத்தின் திசையாக கருதப்படும். ஓகேவா, இப்போ ரெண்டு விதமா சொல்லலாம். அப்போ வந்து நேர்மின் துகள்கள் பாயும் திசை தான் மின்னோட்டத்தின் திசையாக கருதப்படும், அல்லது எதிர்மின் துகள்கள் பாயும் திசைக்கு எதிர் திசையாக வந்து அது வந்து மின்னோட்டத்தின் திசையாக கருதப்படும். இதுதான் மரபு மின்னோட்டத்தின் திசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி, பாருங்க அதைத்தான் கீழே சொல்லியிருப்பாங்க. ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் பாயும் திசையை சுட்டி காட்ட அம்புக்குறிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அம்புக்குறிகள் கண்டிப்பா பயன்படுத்தலாம். அப்பதான் மின்னோட்டம் எந்த திசையிலிருந்து எங்க பாயுது அப்படின்னு தெரியும். ஓகேவா, ரைட். இப்ப மரபுப்படி மின் சுற்றில் மின்னோட்டம் நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாயுக்கு பாயும். ஓகேவா, அப்ப மரபுப்படி மின்னோட்டம் எங்க இருந்து பாயுது, நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாயுக்கு பாயும். ஸோ இந்த மின்னோட்டமே மரபு மின்னோட்டம் அல்லது மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். இப்ப மரபு மின்னோட்டத்தின் திசையே சோதனை நேர்மின் துகள்கள் செல்லும் திசையாகும். மரபு மின்னோட்ட திசை தான் அந்த நேர்மின் துகள் செல்லக்கூடிய திசை. அப்ப என்ன சொல்ல, நேர்மின் துகள்கள் வந்து செல்லக்கூடிய திசை தான் மரபு மின்னோட்டத்தின் திசையாக கருதப்படும். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா மின் சுற்றுகளில் வந்து எலக்ட்ரான்கள் தான் என்ன செய்யும் அப்படின்னா நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாயுக்கு போகும். ஆனா எப்பயுமே வந்து நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயுக்கு எலக்ட்ரான்கள் போகும். பட் என்ன அப்படின்னா நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாயுக்கு எப்பயுமே வந்து நேர்மின் துகள்கள் என்ன செய்யாது, வராது. ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா உண்மையில வந்து பார்த்தோம் அப்படின்னா மின் சுற்றுகளில் வந்து எலக்ட்ரான்களே எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயுக்கு பாய்கின்றன. எனவே எலக்ட்ரான்கள் செல்லும் திசையும் மரபு மின்னோட்டத்தின் திசையும் எப்படி இருக்கும், எதிர் திசையில் இருக்கும். ஓகேவா, ரைட். இப்ப கணித ரீதியாக பார்த்த நேர்மின் துகள்கள் ஒரு திசையில் ஓகேவா செல்வது அதற்கு சமமான மின்னோட்டம் கொண்ட எதிர்மின் துகள் எதிர் திசையில் செல்வதற்கு சமம். ஓகேவா, ரைட். அடுத்து என்ன அப்படின்னா இழப்பு திசை வேகம். எனது இழப்பு திசை வேகம். ஓகேவா, இந்த இழப்பு திசை வேகத்துல வந்து நம்ம ஷார்ட்டா சொல்லிடலாம். ஓகே, இழப்பு திசை வேகத்துல இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஷார்ட்டா சொல்லிடலாம். ஓகேவா, ரைட். அப்ப இழப்பு திசை வேகத்தை பத்தி அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல வந்து இழப்பு திசை வந்து எவ்வாறு செயல்படுகிறது, இழப்பு திசை வேகம்னா என்ன, ஓகேவா, ஸோ அதனுடைய அழகு என்ன,
ஓகேவா? இலக்கு திசைவேகத்திற்கும் இயற்கை எண்ணிற்கும் வந்து மீன் குலத்தின் இடையில என்ன வந்து தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ரொம்ப நன்றி, வணக்கம்.